ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை விழுந்து வணங்கி நமது இரு கைகளையும் மடி மீது வைத்து நமது கவனத்தை நமது இதயத்திலும் சகஸ்ராராவிலும் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் ஹிருதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் ஹிருதயத்தினுள் இருந்து நாங்கள் பார்க்கும் பாக்கியத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, தங்களின் அன்பை
நாங்கள் முழுமையாக பெறுவதற்கு எங்களின் இதயம் கடலை விடவும் பெரியதாக இருக்க வேண்டும் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் மாயைகளையும் அறியாமை என்ற இருளையும் அகற்றிவிடுங்கள். தங்களின் அன்பை உணரும் நாங்கள் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களின் தியானத்தினுள் நாங்கள் தியானத்தில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள், அனுமதியும் தாருங்கள். நாம் நமது இதயத்தினுள் அன்னையை உணர வேண்டும். இந்த பிரார்த்தனையிலும் நமக்குள் ஏதேனும் கவனங்கள் வந்தால், எண்ணங்கள் வந்தால் அன்னையிடம் முழுமையாக சமர்ப்பித்து நாம் மனதளவில் முழுமையாக சரணடைவோம். கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து நம்முடைய குண்டலினியை எழுப்பி கூட்டாக பந்தனிடுவோம். கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். तीन महामंत्र। त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், தயவு செய்து எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து எதிர்மறை தீய சக்திகளையும் எங்களின் உடல் உபாதைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாய், நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கும் தயவு செய்து அனுமதி தந்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது இடது கையை மடி மீதும் வலது கையை பூமியின் மீதே வைத்து நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் இருக்கும் அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற விருப்பங்களையும் மன அமைதியற்ற நிலையையும் கடந்த காலத்தின் தேவையற்ற சிந்தனைகளையும் குற்ற உணர்வையும் பயத்தையும் மமகாரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு தங்களின் ஸ்ரீ மகா காளி தத்துவமும் ஸ்ரீ பைரவரின் தத்துவமும்
எங்களின் இடா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் முழுமையாக நிரம்பியிருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் எங்களின் இடா நாடியில் நாங்கள் உணர்கின்ற அந்த அமைதியும் நிலைப்பாட்டை எங்களின் சுஷுமனா நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது வலது கையை மடி மீதும் இடது கையை ஆகாய மார்க்கமாக வைத்து கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வரலாம். தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கும் எங்களுள் உண்மையை மட்டுமே நாங்கள் உணர்ந்து அதை நிலை நிறுத்துவதற்கும் எங்களின் செயல்களில் நாங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதற்கும் எங்களின் செயல்களின் சரியானவற்றிற்கு தங்களின் அன்பு சக்தி வழிகாட்டுகிறது என்பதை உணர்வதற்கும் எங்களுக்குள் தடையாக இருக்கும் அனைத்து எதிர்மறை தீய சக்திகளையும் உடல் உபாதைகளையும் ஆகாய தத்துவத்தின் மார்க்கமாக தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களுள் பணிவும் தூய்மையான கவனமும் சிந்தனைகளும் சமநிலைப்பாட்டோடு ஒருங்கிணைந்த உண்மை நிலைப்பாடும் அகங்காரமற்ற நிலையில் மற்றவர்களிடம் நாங்கள் செலுத்தும் அன்பும் எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கும் தங்களின் ஸ்ரீ மகா சரஸ்வதி தத்துவமும் ஸ்ரீ அனுமரின் தத்துவமும் எங்களின் நாடிகளிலும் அதன் சக்கரங்களிலும் நிறைந்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுஷுமனா நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து நாங்கள் சமநிலையில் இருப்பதற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து எதிர்மறை தீய சக்திகளையும் தூய்மையற்ற கவனங்களையும் எண்ணங்களையும் உடல் உபாதைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவமும் ஸ்ரீ மகா விஷ்ணுவின் தத்துவமும் எங்களுள் முழுமையாக நிலைத்திருப்பதற்கும் அதன் மூலம் நாங்கள்
சமநிலையில் இருந்து எங்களின் அனுதின வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசராவீர். தாங்களே ஸ்ரீ கார்த்திகேயரும் ஆவீர். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான அசுர குணங்களையும் தூய்மையற்ற கவனங்களையும் பொய்யான நம்பிக்கைகளும் மேலோட்டமான தன்மையையும் உண்மையற்ற நிலையையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களுக்கு கள்ளம் கபடமற்ற குணத்தை தந்தருளுங்கள் தாயே. எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிரம்பி இருப்பதற்கு ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை நாங்கள் பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள் அம்மா. அதற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து பொய்மைகளையும் எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். எங்களுள் எவ்வித சந்தேகமும் இல்லாமல் தங்களை வணங்குகிறோம். எங்களின் பக்தியில் உண்மை மட்டுமே அர்ப்பணிப்பும் நிறைந்திருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாய், எங்களின் குண்டலினி தாய், எங்களின் சக்கரங்களின் வழியாக மேல் எழும்புவதற்கும் அவர் மூலமாக எங்களின் சக்கரங்களில் இருக்கும் அனைத்து தூய்மையற்றவைகளும் அகற்றப்பட்டு நாங்கள் எங்களின் சகசிரார சக்கரத்தில் தங்களை பரிபூரணமாக உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை மெதுவாக நம்முடைய வலது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே,
எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான பொருளாதார பிரச்சனைகளையும், குடும்ப பிரச்சனைகளையும், மன அமைதியற்ற நிலையையும், திருப்தியற்ற நிலையையும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம் அம்மா. எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவர் தாங்கள். எங்களுக்கு எது தேவை என்பதும், எது சரியானவைகளாக இருக்க வேண்டும் என்பதையும் நிர்ணயித்து அதை எங்களுக்கு அளிப்பவர் தாங்களாவீர். எங்களுக்குள் திருப்தியையும், உண்மையையும், சத்தியத்தையும், தர்மத்தையும், அதன் மூலம் நாங்கள் பெறுகின்ற அந்த மன அமைதியையும், ஆனந்த நிலையையும் தயவு செய்து எங்களுள் எப்பொழுதும் நிறைந்திருக்கவும், நிலைத்திருக்கவும் அருள் புரியுங்களம்மா. தாய், தங்களை நோக்கிய எங்களின் தியானத்தினுள் நாங்கள் அந்த தியானத்தின் அமிர்தத்தை உணர்வதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ராஜலக்ஷ்மி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராஜலக்ஷ்மி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது கவனம் மெதுவாக நமது வலது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது இடது கையை வலது சுவாதிஷ்டான சக்கரத்திலும் வைத்துக் கொள்ளலாம். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு மகிழ்ந்து அனுபவிப்பவரும் தாங்களே ஆவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாயே, நாங்கள்தான் செய்கின்றோம் என்கின்ற அந்த அகங்காரத்தையும், அந்த எண்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்களம்மா. எங்களின் கவனம், சிந்தனையும் தங்கள் அருளால் சமநிலைப்படுத்தப்படட்டும் தாயே. நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். எங்களின் கல்லீரலில் இருக்கும் அதிகப்படியான வெப்பத்தை அகற்றி எங்களை சமநிலையில் வைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மல் சித்தேஸ்வரி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் சித்தேஸ்வரி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை மெதுவாக நம்மளுடைய ஏகாதச இடத்திற்கு கொண்டு வருவோம். நம்முடைய நெற்றியின் அந்த பகிடு பகுதி தான் நம்மளுடைய ஏகாதச ருத்ராக்கள் வசிக்கும் இடம். கவனம் அங்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலைநிறுத்துங்கள். எங்களின் கவனம் மற்றவர்களின் மீது செலுத்துவதை விட
தங்களின் பொற்கமல திரு பாதங்களில் மட்டுமே எங்களின் கவனம் இருக்க அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் பவசாகர சக்கரம் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து தவறான குரு போதனைகள் அகற்றப்பட்டு எங்களின் பவசாகரம் தூய்மையடையட்டும். தாயே, மந்திரம் ஸ்ரீ ஏகாதச ருத்ரா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் ஏகாதச ருத்ரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் அங்கேயே வைத்திருப்போம். 11 ஏகாதச ருத்ராக்களின் பெயர்களை கூறும்பொழுது நீங்கள் மனதார அந்த மந்திரங்களையும் உச்சரித்து கவனம் அந்த இடத்திலேயே நிலைநிறுத்தும் பொழுது நமக்குள் அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நாம் உணர்ந்து நம்முடைய ஆக்ஞ சக்கரமும் சகசிரார சக்கரத்திலும் நல்லதொரு அந்த தெய்வீக குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நாம் உணர முடியும். முழுமையான கவனத்தை நாம் அங்கு நிலைநிறுத்துவோம். ஸ்ரீ மகா ஹனுமானா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா ஹனுமானா நமோ நமக. ஸ்ரீ மகா பைரவா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா பைரவா நமோ நமக. ஸ்ரீ புத்தா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ புத்தா நமோ நமக. ஸ்ரீ மகாவீரா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாவீரா நமோ நமக. ஸ்ரீ மகா கார்த்திகேயா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா கார்த்திகேயா நமோ நமக. ஸ்ரீ மகா கணேஷா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஸ்ரீ இயேசு கிறிஸ்து. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ இயேசு கிறிஸ்து நமோ நமக. ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி நமோ நமக. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா நமோ நமக. ஸ்ரீ சிவசக்தி. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவசக்தி நமோ நமக. ஸ்ரீ ஹிரண்யகர்பா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஹிரண்யகர்பா நமோ நமக. சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம்
மெதுவாக நம்முடைய சகசிரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்குள் தூய்மையான அறிவை உணர வைத்தவர் தாங்களாவீர். தங்கள் அருளால் எங்களின் சக்கரங்கள் தூய்மையடைந்துள்ளதம்மா. தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணர்ந்திருக்கின்றோம். தாயே, எங்களுக்கு வேதத்தின் உண்மையை பொருளை உணர வைத்தவர் தாங்களாவீர். தாயே, எங்களுக்கு தெய்வீகத்தின் உண்மையை உணர வைத்தவர் தாங்களாவீர். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சகஜ யோகிகளாக இருக்கின்றோம். தாயே, எங்களின் இந்த தியானத்தில் நாங்கள் தியானத்தின் மிக உயர்ந்த நிலையான தியானத்தினுள் நிலைத்திருப்பதற்கும் அதன் பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சஹசிரார சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் சஹசிரார சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை நமது சகசிரார சக்கரமும் அதற்கு சற்று மேலேயும் கொண்டு சென்று ஸ்ரீ கணேச அதர்வசேஷத்தை கூறுவோம். நாம் ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறும் பொழுது நம்மளுடைய கவனம் ஒருநிலைப்படுத்தப்படுவதோடு அந்த தெய்வீக இணைப்பின் மூலமாக நமக்குள் உணர்கின்ற அந்த அமைதியும் குளிர்ந்த நுண் அதிர்வுகளும் நம்முள் முழுமையாக சென்றடைந்து நம்மளுடைய சக்கரங்களும் நாடிகளும் தூய்மைப்படுத்தப்படும். நமது கவனத்தை நாம் சகசிரார சக்கரம் மற்றும் அதற்கு மேலே கொண்டு சென்று ஸ்ரீ கணேச அதர்வசேஷத்தை நாம் கூறுவோம். श्री गणेश अथर्व शीर्ष। नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्
समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्थूलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिव
देवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நம்முடைய இதே தியான நிலையில் 1990 ஸ்ரீ சரஸ்வதி பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். When they asked me what puja we should have in Vancouver, I had heard about this ashram, that it is placed in very beautiful surroundings of nature. And as nature is being created by the power of Saraswati, I thought best would be to have the puja of Saraswati here. Another thing is that when people live in nature, they become extremely creative. Their delicate feelings are preserved and they are never in a rush, or they are not what we can call too much modernized, because nature soothes them down. So also the creativity of Saraswati adds to artists, and I knew that there must have been many artists in this country created since long. The Canada as such, I feel, is the Hamsa Chakra of the Vishuddhi. But the power of Saraswati becomes Maha Saraswati when it is manifested by the Maha Brahmadeva, which is called as Hiranya Garbha. For that she has to cross through the Hamsa. She crosses through Hamsa and becomes the Vishnu Maya Shakti. I mean, she is the Vishnu Maya Shakti. So Saraswati becomes the Vishnu Maya. She crosses at 2 points, one at Hamsa and another at Vishuddhi. So she is the sister of Sri Krishna. So Saraswati was born as the sister of Sri Krishna, and when Krishna's mama, his name was, uncle was Kamsa, he came to kill her, she just rose into the sky and became the lightning. And she declared the coming of Sri Krishna, that he is already there, existing. So the relationship between Sri Krishna and Vishnu Maya is that of a brother and a sister. And surprisingly, the other day, we celebrated the Rakhi Bandhan.
Raksha Bandhan, which is the same thing as the brother-sister's relationship. So now here we are celebrating actually the deity, which is the sister of Sri Krishna. Later on, she was born as Draupadi. And that's why Sri Krishna went to save her chastity, because it's the brother only who is concerned about the chastity and the name of the sister. So this is what yesterday happened, that is the Saraswati Pujan. So Vishnu Maya herself, yesterday 16 times thundered here. And I didn't tell anybody what was happening, but I knew she would do that. And apart from that, she has also threatened Washington. That's a good thing, because Washington has to be awakened. Now these are very, very subtle things and very subtle relations. And only I can tell these things because I know them, that these relations exist. So I was not surprised that she was there, but exactly 1600 times she blasted this part of Vancouver is to show that the time has come for you to understand that Sahaj is so important. And if we do not assert ourselves fully to Sahaj, Vishnu Maya is going to take another form, which may burn all your forest, may burn everything. Now you must know that lightning represents all the 5 elements in it. It has sound, it has light, it is in the ether, it acts in the ether. Also it has got what you call the water in it. And when the water goes into friction, which is the Mother Earth, so all these things act through her. So this Vishnu Maya yesterday showed us that I am here now, please worship me. And so far we have never worshipped Saraswati. And Brahmadeva is not worshipped anywhere, because he created this world, he created all these woods and all these things, and they created all the seas and all the lands, all the stars, universes after universes. But we are not to worship like we worship this tree or that tree. We are not to worship anything of that kind. Only thing, whatever is created by Mother Earth, like Swambhus, that's only we worship. And that too we worship now in a way that is in an abstract way. Because wherever they have appeared, people are doing commercial religion. So we don't go to these places also as Sahajogis. So you can understand why all these things happened unexpectedly yesterday after my coming. That there was such a light of lightning which never happened before, and people were surprised. So is the Krishna's sister, who is a much more dynamic and ज्वलंत ला इंग्लिश मध्ये काय शब्द ज्वलंत much more fiery personality, much more fiery personality. Sri Krishna's essence is that he is his sweetness, his madhurya, is his capacity, and Radha is the Allada-dayini Shakti, means the one which gives you that joy, which creates raises your hair with joy. So, but in Sanskrit it's Pulakit is the word. So this beauty of
Sri Krishna, which is sweetness, the Leela, creating beautiful feelings of oneness, of communication, all that is in Sri Krishna. But she is the one who wants. And that is how the warning came. And she's a very fiery personality which wants everyone. So on one way, she has proved my coming here, that I'm here. Perhaps maybe to the people who are aboriginals, they might understand that this is what was prophesied and that has happened. And also that you people have to realize it's a warning that you cannot just allow Sahaj to drift in such a manner that it takes its own course and works out and you are just by the way there. So this is a warning of Sri Krishna's sister Vishnu Maya, which is Saraswati herself. And that is what today we are going to worship her. Only the Sahajogis, those who are enlightened people, can worship Mahasaraswati. Otherwise, people can only worship Saraswati, because with worship of Saraswati, you can read books, you can create dances, music for the amusement of human beings. But actually, the Saraswati Puja is meant for people of ordinary awareness, means ordinary or normal human awareness. But for Sahajogis, it is the Mahasaraswati which is to be worshipped. As I have told you, this Mahasaraswati becomes the Vishnu Maya. And she is Vishnu Maya, so you have to be person that you should yourself should inform people like the Vishnu Maya does what Sahaja is, with your fiery talks, with things of exciting them, telling them, what are you up to? But what I've seen is that mostly when people speak, they try to be very gentle and sweet, like Sri Krishna. We tried that in America, that it might work with Americans, but it did not. They like people like, say, that Graham Fellow or somebody like that who talks in a fiery way. And I think this is what we have to learn from yesterday's experience, that you need really some fiery speakers and fiery people, because they are not at all sensitive to normal sensations. See, all their sensations are dead, I think. They have become numb, and you have to give them some shocks. They like shocks. See, newspapers have to give them shocks. Any event that is shocking, that can only attract their attention. Even the music has to be so much that it should break the rocks. So it should be such music that will just break their heads. So they have become really rocky people. And you have to understand that their rockiness can only be shattered by Vishnu Maya. And that's why this puja that we have today in Vancouver has a very great significance, not only for Canada, but also for America. Americans are taking for granted whatever disease is coming today, whatever drugs they are taking, whatever destruction they are doing to themselves, is still not in their understanding. They don't understand what they are doing to themselves, how they are destroying themselves, how such a precious human life they are wasting just for their own whim and for their so-called freedom. So it is extremely, extremely important that you should try to tell them in a fiery way, what are you doing? Why are you deceiving yourself? Why don't you understand this is wrong? At least for the progeny, you tell them that we did this wrong, but you should not do it. All this kind of talk has to be there, and people have to get ready for such great speeches and things. But to say that people won't like it, I think is the other way now. Unless and until you frighten them, they are not going to be with you. So you have to tell and warn them. And that's what the Vishnu Maya yesterday has suggested, that now take to a new style of strategy and talk to people in a way that
whenever you are doing, say you are doing a course, at the end of the course you have to say that, now see, Sahaj Yoga is not for only for doing course, but is for your well-being, for your benevolence, and you have to go further with it and you have to grow. Now don't leave it halfway. It's not like just sprouting the seed, but it has to become the tree. Otherwise, nobody can be helped. So, you see, just tell them all the dangers of not being properly brought up or matured in Sahaj Yoga. It has to be told, because all this lovey-dovey business doesn't help in America. I've seen that. You need really fiery people, because recently I was listening to a speech of this Billy Graham, and I said it's such an empty-headed fellow, talks through his hat. But still, people were so impressed. And there was another one, now I think he's behind jail. I don't know his name. Some funny man. So I saw him also, I was surprised. He was just talking something empty, like an empty shell. And people were all mad after, thousands standing, singing, doing this, doing that. So one has to understand that these people require shocks, and they have to be shocked and they have to be told that this is going to happen. There's one other organization which has gone into a kind of a shocking system. Is they are वो औरतें जो इसमें होती है, क्या नाम उसका? हाँ, Brahma Kumari. You see, these Brahma Kumaris have become like lightnings, and they tell people, now they don't tell that you are destroyed. What they tell, this world is going to be destroyed, everything is going to be destroyed, and you are not prepared for it, what's going to happen. Same thing Jehovah Witness is doing, the same thing. They are saying this world is going to be destroyed, and we are all going to be destroyed, so we should be prepared, and we should take to God. But this is not reality. Despite that, people are after them. You have to tell them the reality, that not only that you are destroying yourself, but you are destroying the future. People are already talking that most of the people in America will be destroyed. Now it comes from various reasons. We can say that there are no traditions and things. That's not the point. That's not the main point. One of the main points is that they destroyed so many people when they came and settled down in this country. That's one point. Now the boots of those people who died are still hanging around, and they want to see that they destroy Americans as far as possible. The amount of witchcraft, the amount of all negative techniques that are working in America, they are working nowhere. The gurus had to get out of all the countries, but they are still very nicely settled in America. The reason is these booths are giving them ideas. It's not only that they need shocks, but also these booths give them these perverted ideas of destruction. So they go for their destruction. Now the bhoothish ideas are such that you see a person coming out of a pub, falls down. And the bhoothish idea is that, what's the harm? You also try, you will never fall. You go in, nothing will happen to you. You are perfectly all right. After all, it doesn't matter. Or else, you tell them that this is wrong, we should not do. All right, so we are bad. So what? These are all bhoothish ideas. These are not human ideas, to talk like this or to say like this. So to all these people, see, the only thing that is going to bring round is the Vishnu Maya Shakti. Nothing else. I now realize that it's only through Vishnu Maya people can be cured. So Vishnu Maya itself now has gone off to sleep, thanks to Christian religion, Catholic religion, and also Hinduism, because in Hinduism also there is an idea of sin, that you have sinned this, you have done that sin, so you give so much money to the Brahmin, so you'll be saved. I mean, every religion has this nonsense. But this Vishnu Maya Shakti, which is being absolutely subdued and is sleeping in human beings, if you can raise it and tell people to get up out of this slumber, this laziness, by involving them very much
in a bigger way by telling them that we are for peace of the world. We are for the emancipation of the humanity. We are for saving people from blunders and from their destruction. If you take a bigger platform and talk about those things, then it will be helpful. For example, now is a very good thing that I was with Mahatma Gandhi, and people have got great respect for Mahatma Gandhi. Of course, and Mahatma Gandhi was very much impressed by me, no doubt. Even when I was a child, he used to consult me. And the proof of that is that in his bhajans, he has put the serial of the bhajans in different ways, starting from the heart, talking about the Atma, and then he's starting from the Muladhara upward, like that. So, I mean, that's one of the proofs that he must have consulted me. But whatever it is, you can use him also, that Sri Mataji is doing what Mahatma Gandhi said. He has talked about Sarva Dharma Samanatva, means all the religions are treated with same respect and same understanding. Once you start talking like that, you see, then people will understand that it has some noble heritage behind it. Because everybody wants to know from what book I have learnt. I mean, I have never learnt from any book, that you know very well. But you can say that she's the one who was with him and that she was very much impressed by her. And the same ideas of peace and non-violence and all that, these are the same techniques and methods she wants to use. That's a fact, no doubt. But Mahatma Gandhi was a very fiery speaker. All people who followed him were very fiery. They were not just, all right, come along, have a cup of tea, and this kind of thing is not going to work out. So Americans need challenge, and they need really a fiery person to blast them. So now, if you go on this way, like the other day when we had a program in New York, and there were so many black people and so many uh, uh, Chinese, and then there were so many Indians, and very few were whites. So whites came and said, "Oh, nothing has happened to me," you know. So then what you have to do? Nothing has happened. Yes, that's what. Must be something wrong with you, or must be you must have committed some sins or something. So then they get a shock. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுள் சாட்சி பாவமும் பற்றற்ற நிலையையும் தயவு செய்து நிலை நிறுத்துங்கள் அம்மா. நாங்கள் முழுமையின் ஒரு துகளாகவும் துகளில் ஒரு தூசியாகவும் இருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. நாங்கள் முழுமையோடு கலந்திருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் கவனம் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் மட்டுமே நிலைத்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் ஒவ்வொரு சக்கரங்களிலும் நாடிகளிலும் தங்கள் அருளால் உணரப்பட்டிருக்கின்ற அனைத்து
தெய்வங்களின் சக்திகளும் எங்களுள் ஒருநிலைப்படுத்தப்படும் பொழுது நாங்கள் எங்களின் பாதையில் சரியானவற்றை செய்வதற்கும் தங்களின் சக்தியே எங்களுக்கு வழிகாட்டுகிறது என்பதையும் எங்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளின் செயல்பாடுகளிலும் அதை புரிய வைக்கிறீர்கள் அம்மா. தாயே, எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் மட்டுமே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களுக்கான தெளிவை தந்தமைக்கும் எங்களின் கோடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கின்றோம். தாயே, எங்களின் இன்றைய தினத்தின் அனைத்து செயல்பாடுகளிலும் தாங்களே எங்களுள் இருந்து எங்களை செயல்பட வைக்க வேண்டும் அம்மா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.